தலைப்பு என்னன்னா வாலிபர்களுடைய ஆசீர்வாதம். வாலிபர்கள் அண்ட் சின்ன பிள்ளைங்க, இன்னும் படிக்கிற பிள்ளைங்க, படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்களுக்குலாம் இது செட் ஆகும். உண்மையில இந்த பிரசங்கம் உங்களுக்காகவும் இருக்கும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாரு இது எனக்கு தான்னா நீங்க நல்லா உத்து கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தான். நீங்க எவ்வளவுக்குள்ள கவனிக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கிட போறீங்க. வாலிபனின் ஆசீர்வாதம் தலைப்புல எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்ல போறீங்க 5 விதமான ஆசீர்வாதம். 1 கர்த்தருடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க பாப்போம். 1 கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2வது வேலையில் ஆசீர்வாதம். 3வது பெற்றோருடைய ஆசீர்வாதம். 4வது ஞானத்தின் ஆசீர்வாதம். 5வது உன்னை வைத்து ஆசீர்வாதம். யாரை வைத்து? உங்களை வைத்து. உங்களை வைத்து ஒரு ஆசீர்வாதம். 5 விதமான ஆசீர்வாதத்தை பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா ஆசீர்வாதம் வேணும்னா கீழ்ப்படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? கையில பக்கத்துல சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம் வேணும்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாத தம்பி, அது ரொம்ப புதுசா இருக்க அப்படின்லாம் இல்ல. கீழ்ப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், பெருசுலாம் இல்ல. அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். யாராவது ஒருத்தர் இப்ப உங்களுக்கு சொல்றாங்க இதை செய்ய அப்படின்னா அதை செய்யுங்க. அதுக்காக தப்பா எனக்கு போயிட்டு சரக்கு வைடுவா அப்படின்னு சொன்னா அதை செய்யணும். அப்படியா? கீழ்படிதல்னா அதுதானா? அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கீழ்ப்படிதலை பார்க்க போறோம். கர்த்தரை கீழ்ப்படிச்சா என்ன ஆசீர்வாதம் வரப்போகுதுன்றது பார்க்க போறோம். ஒரே அதுல ஃபர்ஸ்ட் கர்த்தரை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்க போறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிச்ச அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும் வசனம். ஆதியாகமம் 12:1-4 வசனம். கர்த்தருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிச்சாரு. ஃபர்ஸ்ட் 4வது வசனத்தை வாசிங்க. அவ்வளவுதான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் என்ன பண்ணா? சொல்லுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதுன்னா அவர் பேசினாதானே நான் கீழ்ப்படிவேன். அவர் என்ன பேச மாட்டார்ல, நான் எப்படி கீழ்ப்படிய முடியும் பிரதர் அப்படின்னீங்கன்னா பிரேயர்ல பண்ணுங்க. கர்த்தர் என்ன பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? தினமும் வேதம் வாசிங்க, தினமும் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மறுத்துறை அழிவுன்னு தான் சொல்லுவாரு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படியதுன்னா அவங்க கர்த்தர் பேசுறாரு ஆபிரகாம்கிட்ட, அதனால நான் ஏன்ட்ட பேசலையே, நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. கர்த்தரை கீழ்ப்படின்றது அவர் சொல்லி கொடுத்த நல்லொழுக்கங்கள். நீ இப்படி இருப்பா, நீ இப்படி இரு, நல்லதை மட்டும் பண்ணு, கெட்டதை பண்ணாத இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருல, அதுவும் ஒரு கீழ்ப்படிதல் தான். வேதத்துக்கு ஒப்பிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ, என்ன நல்ல காரியங்களை வேதத்துல போட்டிருக்காரோ அதுபடி நடக்கிறது ஒரு கீழ்ப்படிதல். அது கர்த்தரை கீழ்ப்படிதல். சரி, அப்படி கீழ்ப்படிச்சதுனால இவனுக்கு என்ன வந்துச்சு? 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் இப்ப எப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு கீழ்ப்படிச்சதுனால? ஃபர்ஸ்ட் ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு. நான் சொல்ற தேசத்துக்கு நீ போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்க இருக்கு. ஆனா அவன் அதுக்கு என்ன பண்ணா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிச்சு போனான். போலன்னா என்ன நடந்திருக்கும்? போலன்னா வேற மாதிரி நடந்திருக்கும். ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒண்ணுமே ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துல இருந்து கண்டிப்பா வரும், இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு. ஆனா கர்த்தரை கீழ்ப்படியும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. உடனே நீங்க பிரதர் அப்படின்னா நான் இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கிளம்பிடவா கீழ்ப்படிச்சு வருஷத்துல இப்படி போட்டிருக்க அப்படின்றது இல்ல. அவர் கர்த்தர் சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன இந்த இது விட்டுருப்பா அப்படின்னு உங்க மனசுல ஒரு காரியத்தை போட்டாருன்னா அதை நீங்க செய்யுங்க. அதுதான் கர்த்தரை கீழ்ப்படிதல். இந்த பாவத்தை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாருன்னா அதை விட்டுறணும். அது கர்த்தரை கீழ்ப்படிதல். அப்படி விடும்போது உங்களுடைய குடும்பம் முழுமையா ஆசீர்வதிக்கப்படும். அவர் என்ன பண்ணிருக்காரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் யாரால ஆசீர்வதிக்கப்படுது? யாருக்குள்ள? நமக்குள்ள, நம்மளால. வேற யாரையும் வச்சு இல்ல. ஆபிரகாமே நான் நீ போ, நான் பக்கத்துல இருக்க உன் ஃப்ரெண்டை வச்சு நான் செய்வேன் சொன்னாரு. உன் ஃப்ரெண்டை வச்சு ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. ஒன்ன வச்சுதான்ப்பா ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள எல்லாம் செஞ்சு ஆசீர்வாதம் சொன்னேன். எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கு கீழ்ப்படிச்சதுனால. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உன் இனத்தையும் விட்டு வெளியே வாண்டாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 1 2 உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறவளை உன்னை சபிக்கிறவளை நீங்க போய் சபிக்கிறா யாரையும். இப்படி வந்து யாராவது உங்களை சண்டை போட்டாங்கன்னா நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த இது அதுன்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிடும். நீ அவதூறான விஷயத்தை பேசாதப்பா. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்ல ஒழுக்கத்துல இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கர்த்தருடைய கீழ்ப்படிச்சா அவருடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இது சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது வேண்டாம் என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் சொன்னேன். என்ன ஆசீர்வாதம்? வேலையில் ஒரு ஆசீர்வாதம். வேலையில வேலை பார்க்குற யூத்ஸ் அந்த பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு வேலையில ஒரு கீழ்ப்படிதல். எப்படி பிரதர் வேலையில ஒரு ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேவனுக்கு மறுபடியும் நீங்க ஒரு செவி கொடுக்கணும். அதாவது இதுலயும் கர்த்தருக்கு தான் செவி கொடுக்க போறீங்க. முதலாளி சொல்றதுக்கு கேட்கணும், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக முதலாளிகள் தப்பா சொல்லி தந்தாங்க அதை செய்யறோம் அப்படின்னா பண்ணக்கூடாது. கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். வேலையில உண்மையா இருக்கிறவன கர்த்தர் உண்மையிலே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் ஆசீர்வதிப்பான் தான் வசனம் சொல்லுது. உபாகமம் 28:2 தேவனுக்கு செவி கொடுக்குற பாருங்க. உபாகமம் 28:2 எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள். அப்ப வேலையில ஒரு ஆசீர்வாதம் தேவனுக்கு, இதுலயும் ஒரு தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தர்ட்டையும் கேட்கணும். கர்த்தர்ட்ட எப்பவுமே வேலைக்கு போய் நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க நான் வேலைக்கு போறேன், ஏதாவது தப்பு நான் பண்ணிடக்கூடாது, ஞானமா செய்யணும் வேலைய, நீங்க என் கூட இருங்க, அது மூலமா நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கு, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதங்கள் உனக்குன்னு தான் சொல்றாரு, வேற யாருக்கும் இல்ல. நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு, நான் பக்கத்துல வேலை செய்யறவன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு கர்த்தர். அப்படி சொல்லையா? சரி, அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சதுனால அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை பாருங்க. அவர் கீழ்ப்படிச்சா என்ன நடக்கும்? இது வேலையில ஒரு ஆசீர்வாதம்னா ஃபர்ஸ்ட் வாலிப பசங்க பெரியவங்களுக்கு தான் வேலையில ஆசீர்வாதம். அப்படிலாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கும் இதுல ஒரு கருத்து இருக்கு. வேலை உண்மையிலே இப்போ இருக்கிற காலத்துல சின்ன பிள்ளைங்க தான் அதிகமா வேலை பார்க்காங்க நம்மளை விட. எங்க ஸ்கூல்ல அதிகமா வேலை படிக்கிறதே ஒரு பெரிய வேலை தான்ப்பா அப்படின்றாங்க. இப்ப கேட்டாலே என்னப்பா படிச்சுட்டியா, அது ஒரு பெரிய வேலை, என்ன அது ஒரு பெரிய காரியம், அதை பண்ண முடியல. ஏப்பா நாங்களாம் வேலை போயிட்டு பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும், அங்க எவ்வளவு வேலை, போகணும், காலைல சல்யூட் அடிக்கணும் டீச்சருக்கு, வர்ற ஒவ்வொரு பெரியனும் பெஞ்சில ஏறி ஏறி நின்று சல்யூட் அடிக்கணும், அது ஒரு வேலை. ரெண்டாவது அவங்க சொல்றதை கேட்கணும், அது ஒரு வேலை. மூணாவது அவங்க சொல்றது எழுதணும், அது ஒரு வேலை. நாலாவது அவங்க சொல்றதை மனப்பாடம் பண்ணணும், அது ஒரு வேலை. அடுத்து அவங்க டெஸ்ட் அது இதுன்னு எதையாவது வைப்பாங்க, அது எழுதணும், அது ஒரு வேலை. இத்தனை வேலையை நான் பாக்குறேன் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க இப்படி சொல்றீங்க, வேலை பாக்குறோம்னா வாலிபர்கள் மட்டும் தான் சொல்றீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க ஆண்டோட்ட தேவனுக்கு செவி கொடுத்து ஆண்டோட்ட டெய்லி அப்பா எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். எப்படி? அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடு, இப்பொழுது நான் உனக்கு சொல்லி இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேரும். எப்படி? நான் அப்பா நான் எப்படிப்பா பண்றது, இதான் எப்படி பண்றது சொல்லுங்க அப்படின்னா, நீ இதை கீழ்ப்படிஞ்சனா நீ கையிலும் செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் பட்டியலிடுவார். தேவனையா கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை எதுல ஆசீர்வதிக்காரு, நீங்க செய்யற வேலையில ஆசீர்வதிக்காரு. அப்புறம் எங்க ஆசீர்வதிக்காரு? தேசத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற அந்த வீட்டுல, நீங்க இருக்கிற அந்த ஊர்ல, நீங்க இருக்கிற அந்த பட்டணத்துல ஆசீர்வதிக்காரு கர்த்தர். இதுதான் இது என்னோட ஆசீர்வாதம், வேலையில் ஒரு ஆசீர்வாதம். வேலையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணும், தேவனுக்கு செவி கொடுங்க. தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்கிட்ட கேட்பா நான் உனக்கு தரேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க கேட்டாதான் கிடைக்கும், கேளுங்கள் அப்பொழுது தரப்படும். அப்பதான் தருவாங்க. நீ கேட்காம இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு அண்ணா அப்படின்னா போட்டுவார், அதே அது என்னதுப்பா அப்படின்னா அப்படின்னா என்ன போடுவாரு, என்னத்த போட முடியும், கேட்டாதான் தர முடியும்பா. நீ கேளு நான் தரேன், அதான் அது போடுங்கண்ணா. எதைப்பா போடணும் சொல்லி, எதை போடணும், அதாண்ணா அதை போட்டுருங்க. எதை போடணும், எதை போடணும் நீ கேளுப்பா நான் தரேன். ஒரு பால் கடைக்கு போறீங்க, அதுல எத்தனை ரகம் இருக்கு, ஆவி பால், ஆரோக்கிய பால், அது இதுன்னு இருக்குது. நீங்க போயிட்டு என்ன பால் போட்டுருங்க அப்படின்னா, அதான் என்ன பால் பண்ணுப்பா, பால் பாக்கெட் தாங்க, அதான் என்ன பால் பாக்கெட்டுப்பா, 1/4 லிட்டரு, அதான் என்ன பால் பாக்கெட்டு அப்படின்னு சொன்னாதானே தெரியும். அண்ணா ஆரோக்கிய பால்ல 1/4 லிட்டரு தாங்க அப்படின்னு சொன்னாதான் கிடைக்கும். நீங்க போயிட்டு தந்துருங்க அப்படின்னா
ஆண்டவரத்துல போயிட்டு எப்பவுமே சிம்பிளா நீங்க உட்கார்ந்து அரை மணி நேரம் ஜெபிச்சு எனக்கு வந்து தாங்க தாங்க தாங்கன்ட்டு வேலைக்கு போறவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், போறதுக்கு முன்னாடி கத்தடத்துல ஆண்டவரே நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், உங்களுடைய பாதுகாப்பு என்னோட இருக்கட்டும், என் மூலமா என் தேசத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா கத்த சொல்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். நீ வேலை செய்யற எல்லாத்தையும் அப்பா நீங்க தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் ஜெபிக்கிறேன், நான் வேலை செய்யற எல்லாத்துலயுமே நீங்க உங்களை ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா வேலையில ஒரு ஆசீர்வாதம். சரி, மூணாவது என்ன ஆசீர்வாதம் சொல்லிங்கன்னா அப்படின்னா பெற்றோருடைய ஆசீர்வாதம். முக்கியமான பாயிண்ட் இது, வாலிபர்களுக்கும் சரி சிறு பிள்ளைகளுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பெற்றோருக்கு ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அண்ணன் அதுதான் ரொம்ப கஷ்டம்ங்க, இல்லப்பா தம்பி அது நம்ம பண்ண முடியாத, ரொம்ப கஷ்டமாச்சே, அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். எப்படி? வசன வேதத்துல அதுக்கும் வழி இருக்கு. என்னென்ன நீங்க சொல்றீங்க, எல்லாத்துக்கும் வேதத்தை படியே சொல்றீங்க, நார்மலா சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா சொல்றேன், இல்லைன்னு சொல்லியே. ஃபர்ஸ்ட் நீ ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னு உங்க அம்மா அப்பா சொல்றாங்கன்னா, இல்லையே நான் போவேனே அப்படின்னு தெனாவட்டா நின்னா என்ன நடக்கும்? நீ போவ, அங்க ஏதாவது உனக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்கும், அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவ? அழுதுட்டு தான் வருவ. அப்ப முன்னாடியே கீழ்படிஞ்சது நடக்காது, நீ அமைதியா இருந்திருப்ப, ஒரு சமாதானம் இருக்காது. பெற்றோருக்கு கீழ்படினா உங்களுக்கு உள்ள ஒரு சமாதானம் இருக்காது, உங்களுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம் வராது. பெற்றோர்களே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் ஒரு பக்கம் ஆசீர்வதிச்சாலும் பெற்றோர்கள் ஒரு பக்கம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரி, அதை பத்தி பார்ப்போம். அதை பத்தி பெற்றோருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எபேசியர்ல 6:1-2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு அப்படி நான் சொல்லியிருக்காரு. உண்மையில அப்படிதான் சொல்லியிருக்காரா? பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கன்னு சொன்னாரா? அப்ப நீங்க பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க மொட்டை கட்ட எந்த வசனம் தானே இருக்கு, அதை அடிச்சு விடுவோம் தம்பி, இருக்கிற வசனம் தானே, சும்மா அடிச்சு விடுவோம், என்ன பெரிய வசனம், அவங்க அவருடைய வசனத்தை நான் 2-3 கூட்டி சொல்லுவேன் அப்படின்னு. அதாவது பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தர், இந்த வசனம் அர்த்தம் என்னன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் அப்படின்னா கர்த்தருடைய விஷயம் அவர்கிட்ட இருக்கு, கர்த்தர் சொன்னபடி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பெற்றோர் சொல்லி தராங்கன்னா அதுக்குதான் கீழ்ப்படியணும். தவிர நீ போயிட்டு ஒரு பீடி வேணும் அப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அந்த கீழ்ப்படிதல் கிடையாது. நீ போயிட்டு ஒரு பாட்டு சரக்கு வேணும் வந்துரு அப்பாவுக்கு அப்படின்னா அது கிடையாது. சரி, நீ போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு அக்காட்ட ஒரு 100 ரூபா 5 ரூபா அப்படின்னா அதுவும் கிடையாது. கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு நீங்க தான் அடிச்சு பேசணும். அம்மா அப்பாவுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். கடன் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தருக்குள்ள இருக்குதுன்னா, அண்ணன் இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து போயிட்டு இந்த மாதிரி பேச சொன்னாங்கன்னா, இப்போ எங்க வீட்டுல பெற்றோர்கள் பண்றதா நாங்களும் பண்ண முடியும், பெற்றோர் கீழ்ப்படியணுங்க. ஆமா தம்பி, ஆமா தம்பி, ஆமா தங்கச்சி, கரெக்டு தான் அப்படின்னா, இப்போ என் பெற்றோர் பாத்தீங்கன்னா நேற்று கொலா சண்டை வந்துச்சு, அப்ப அசிங்கமா பேசினாங்கன்னு நானும் அதை பார்த்தேன், பெற்றோர் படி தானே செய்யணும், அதானே கீழ்ப்படிதல். ஆமாப்பா, அப்ப நானும் அசிங்கமா பேசுவோம்ல அப்படின்னா அது கிடையாது கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல்னா அவங்க சொல்ற நல்ல அறிவுரைகளை கேட்டு அதுபடி நடக்கிறதா பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் வசனம் இருக்குது. 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதுலயே எபேசியர் 6:1-2 இப்ப கீழ்ப்படியதுனால என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ கீழ்ப்படிங்கன்னா உனக்கு நன்மை உண்டாய்ப்பதற்கு பூமியிலே உன்னால் உன் தகப்பனையும் ஓகே ரைட் உன் வாழ்நாள் நீடிக்கணும்னு என்ன பண்ணும்? உன் பிள்ளைகள்கிட்ட வந்து பெற்றோர் சொல்றாங்க, தம்பி இந்த மாதிரி குடிக்காதப்பா, இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணாதப்பா அப்படின்னா நான் பண்ணுவேன், அப்படி பண்ணாதப்பா பண்ணுவேன், பண்ணாதப்பா பண்ணுவேன், நான் பண்ணாம இருக்கவே மாட்டேன், எனக்கு அதான் பிடிக்கும். உன் வாழ்நாள் யாருக்கு எடுக்கிறா? உன் வாழ்நாளை யாருக்கு எடுக்கிறா? நீலாப்பா கெடுக்கிற, சிகரெட்டுக்கும் குடிக்கும் அடிமையாக்கிட்டு நீலா கெடுத்துட்டு இருக்க. உன் பெற்றோர் சொல்றாங்க கீழ்ப்படி, உன்னால கர்த்தருக்கு தான் கீழ்ப்படி முடியல. சரி, உன் பெற்றோருக்காக கீழ்ப்படி, அதுவே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தானே, கர்த்தருக்குள் தானே கீழ்ப்படுகிற. உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிச்சாலும் அது கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது தானே. நீ அதை பண்ண மாட்டே, நிக்கியா உன் வாழ்க்கை நீ தான் அடிச்சுக்க அப்படின்னு சில பெற்றோர்கள் எக்கேடு கெட்டோலின்னு ஒட்டுவாங்க. ஆனா நம்ம பெற்றோருக்கு முக்கியமா சொல்றேன், பிள்ளைகள் அப்படி விடாதீங்க, தனியா கூட எந்த இடத்துலயும் விடாதீங்க. உண்மையிலே இந்த காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலத்துல. பெற்றோர் உங்களுக்கு தான் அந்த பிரசங்கம், வேற யாருக்கும் இல்ல. பெற்றோர்களும் பிள்ளைகளை கரெக்டா நடத்தணும், பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழே கரெக்டா நடக்கணும். பெற்றோர்கள் நடத்தணும், பிள்ளைகள் நடக்கணும் அதன்படி. இதுதான் நியாயப்பிரமாணம்.
நான் வந்துட்டு அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே பெற்றோர் உங்க நல்லது சொல்றாங்கன்னா அதை கேளுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க தவிர வேற எதுக்கும் இல்லை. அந்த பொண்ணை பார்க்காதப்பா அப்படின்னா நான் அந்த பொண்ணை தான் பார்ப்பேன், அவதான் உங்களுக்கு மருமக அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. அது அப்புறம் நான் காதலிச்சேன் கழுத்தை அறுத்தாள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. பிள்ளைகளே உங்க பெற்றோரை கீழ்படின்னு சொல்லும் போது அது சொல்லுவாங்க வசனம். இப்ப சில கிறிஸ்தவ பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா வசனத்துப்படி இப்ப காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சில பேரு. ஆமா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க அவன் அதே வார்த்தையை வேற பிள்ளைகளுக்கு போடுறான். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கண்மணி போல் காத்துக்கொள்வேன். அவன் இவனுக்கு நான் எந்த சூழ்நிலை வந்து உண்மை விடமாட்டேன் ஆண்டவர்ன்ற வார்த்தைய எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் விடுவன தவிர உன்னை விடவே மாட்டேன், கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன், கை கழுவ கூட மாட்டோமா, நீ வா என் கூட அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அது தப்பு. பெற்றோர்களுக்கு விருப்பமானதை பெற்றோர் கண்டிப்பா உங்களுக்கு அவங்க சொன்னதை செய்வாங்க. பெற்றோருக்கு இப்ப ஆசீர்வதிக்காரு. பெற்றோருக்கு நீ கீழ்படிப்பா கரெக்டா, உன்னை நான் பெரிய ஜாதியாகிறேன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். கீழ்படிதல் ஃபர்ஸ்ட். பெற்றோருக்கு கீழ்படிதல் இருந்தான்னா பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். பெற்றோருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சேர்ந்து வரும் பெட்ரோலுக்கு கீழ்படியும் பொழுது. அதனால பெட்ரோலுக்கு கீழ்படிங்க ஃபர்ஸ்ட். நான் அதை பண்ண மாட்டேன், நான் அந்த பொண்ணை தான் பார்ப்பேன், இந்த பொண்ணு தான் பார்ப்பேன், எங்க அம்மா அப்பா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இருக்க காலத்துப்படி பார்த்தா 1ஆம் 2ஆம் படிக்கிற பிள்ளைகளே ஒண்ணு கூட்டிட்டு அலையுதுங்க, எல்லாமோ பண்ணுதுங்க. அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. நம்ம காலத்துல இப்பெல்லாம் பார்த்தது இல்லையப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிட்டு. இப்ப காலம் ரொம்ப கொடுமையா ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. என்னடா இது பயங்கரமா இருக்க பாக்குறதுக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டா இதுதானே என் ஆளு அப்படின்றான். என்னடா ஆளுன்ற அப்படின்ற, இதான் என் லவ்வரு. அப்புறம் சரி இப்போ உள்ள பெட்ரோல்லையும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுதான் தம்பி என்னோட மருமக அப்படின்ட்டு காட்டுறாங்க. பாருங்க, பெட்ரோல்லே நீங்க ஒழுங்கா இல்லைன்னா பிள்ளைகள் எப்படி ஒழுங்கா இருப்பாங்க? பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க. இந்த வேத வசனம்லாம் சொல்லி கொடுங்க. இல்ல நான் வந்து எனக்கு தெரியாதப்பா வேதம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க நார்மலாவே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. அதுதான் உண்மையிலே நல்லது. உண்மையிலே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. பெற்றோர் நல்ல இதுல நடத்துங்க, பிள்ளைகளும் நல்லபடியா கேட்டு அதை நடங்க அந்த வழியில. அடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லியிருந்தேன். என்ன ஆசீர்வாதம்? ஞானத்தின் ஆசீர்வாதம். ஞானத்தின் ஆசீர்வாதம் இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவைப்படுது. படிக்கிற பிள்ளைங்களும் சரி, வேலை பார்க்கணும் சரி, ரொம்ப அதிகமா தேவைப்படுறது ஞானம். எல்லா காரியத்திலும் ஞானமா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் சொல்றாரு. நீ ஞானமா இருந்து எல்லாத்தையும் பண்ணு அப்படின்ட்டு பெற்றோர்னு சொல்லுவாங்க, தேவனும் சொல்லுவாங்க. இப்போ ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். எங்க இருந்து ஞானம் வரும் அப்படின்ட்டு. எங்க இருந்து வருது? நீதிமொழிகள் 1:7 எடுத்துக்கோங்க. என்ன பண்ணா ஞானம் வரும்? என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இன்னும் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்றேன், பெட்ரோலுக்கும் பயப்படணும். இந்த ரெண்டும் பண்ணீங்க. டீச்சருக்கு பயப்படணும், வேலை செய்யற ஆபீசருக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கணும். திமுறா நான் அவனே எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிலாம் நிக்க கூடாது. வேலை செய்யறவங்களுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் சரி, படிக்கிற பசங்களுக்கும் சரி, ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் கீழ்படிங்க. கர்த்தருக்கு எப்படி கீழ்படினா அவர் சொல்லி கொடுத்த பிரமாணத்தின்படி யாரையும் எதிர்க்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள், சாந்தமாயிருங்கள்ட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அதன்படிதான் இருக்குமோ தவிர சண்டைக்கோ எந்த வம்புக்கோ போவாதீங்க. அப்படியே உங்களுக்கு வந்தாலும் கர்த்தருக்கு கீழ்படிதான் ஞானத்தின் ஆரம்பம். நான் இப்படி கீழ்படிங்க எனக்கு நடக்கணும்னு சொல்லாதீங்க. நடக்கும் கண்டிப்பா. அதை யாரும் மாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு வர்ற சுதந்திரம் அவர் மாற்றுவாரு. அவர் கொடுத்த ஞானத்தை வச்சு நீங்க பெரிய ஆளாக முடியும். அப்படி ஒரு ஆளு எப்படி பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு 1:5-6 பேரும் முக்கியம் தான் போவோம். பசங்க போட்டு சாவடிக்காம அந்த பையன் எங்க கேட்கணும் ஞானத்தை? தேவனிடத்துல கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, நான் ஞானமா நடக்கணும் இன்னைக்கு ஃபுல்லா. நான் எந்த ஒரு தவறு பண்ணிடக்கூடாது. வேலையிலும் சரி, படிக்கிற காலையிலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்துல நான் காலேஜ்லயும் சரி, வீட்லயும் சரி ஞானமா இருக்கணும்ப்பா, எல்லா இடத்துலயும் ஞானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி கேட்கணும். சரி, இப்போ அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காரு பாருங்க. எங்க ஆசீர்வாதம்? ஞானத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க எப்படி ஆசீர்வாதம் இருப்பீங்கன்னா, அப்படி ஒருத்தர் பைபிள்ல இருக்காரு ஞானமா நடந்து. ஆதியாகமம் 41:39 இருக்கு. யோசேப்பை பத்தி தான் சொல்ல போறேன். யோசேப்பு எவ்வளவு ஞானமா நடந்தான்னு பாருங்க. அத அவரோட வாயால் இல்ல, அவன் இருந்த இடத்திலே அவனுக்கு ஒரு பதவி. 41:39. என்ன சொல்லியிருக்காரு? ராஜா கூப்பிட்டு அவன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு, நீ ஞானமா செயல்படுற, இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இவன் ஒரு ஐடியா சொன்னான். ஐடியா சொல்றதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும்.
ஞானம் யார்கிட்ட இருந்து கேட்கறான்? தேவனிடத்துல இருந்து. தேவனே ஞானத்துல இருந்து. எப்பவுமே இவனுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு, தேவனிடத்துல எந்த ஒரு நாளும் ஜெபிச்சு அதை வாங்கிப்பான் இவன். அதனால ஆசீர்வாதம் ஞானம் வேண்டாம். ஞானத்தினால இப்ப என்ன ஆயிட்டு, பின்பு பார்வோம் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடி படியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற எவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு எங்க வச்சுட்டாரு? அதிகாரியா வைக்காரு. ஞானம் இருந்துச்சுன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே அதிகாரியா, அதாவது கீழே இல்ல, சின்னதா இல்ல, பெருசா பெருசா. ஆண்டர்கிட்ட கேட்கும் போது பெருசா கேட்கணும் எப்பவுமே. ஆண்டர் ஒன்னும் குறிக்கணும் இல்ல, இந்த கொஞ்சோண்டு கொடுக்கறதுக்கு ஆண்டரே பெருசா தாங்க. அதுக்காக நீ போயிட்டு ஆண்டரே 1 கோடி தாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டரே நான் சம்பாதிக்கணும் வழியை சொல்லுங்க, நான் கரெக்டா இருக்கணும், அப்படியே வேணாலும் இதுல கரெக்டா இருக்கணும். ஞானமா எல்லா காரியத்திலும் இருக்குமே. எல்லா காரியம் ஞானமா இருந்தாதானப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. ஞானம் உள்ள மகனா இருக்கணும், ஞானம் உள்ள மகளா இருக்கணும். ஞானமா இருக்கணும்னா உங்களுக்கு சொல்லி தரேன். ஞானத்து கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். அப்படி ஞானம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஆண்டர்கிட்ட ஞானம் இல்லாத ஒருவன் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவரே எனக்கு நீ ஞானத்தை தாங்கன்னு சொன்னீங்க, ஞானத்தை தருவார் கண்டிப்பா. அப்ப ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம், அதிகாரி ஒரு பெரிய உயர் பதவியில வைப்பாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்களை. ஞானத்தின் ஆசீர்வாதம் இதுதான். லாஸ்டா ஒரே ஒரு ஆசீர்வாதம், உன்னை வைத்து, யாரை வைத்து? உங்களை வைத்து ஒரு ஆசீர்வாதம். சரி, இதெல்லாம் எப்படி, என்ன வச்சு என்ன ஆசீர்வாதம், என்ன வச்சு என்ன தம்பி ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல்ல சொன்ன 4 ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள இருந்தாலே உங்களை வச்சு ஒரு ஆசீர்வாதம் எங்க வரும் அப்படின்னா, ஆதியாகமம் 30:27. நீங்க யாருக்கு ஆசீர்வாதம் இருப்பீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆதி 30:27 சொல்லியிருக்கு. பாருங்க, உன்னை வைத்து கர்த்தர் என்னை, அதாவது உங்களை வச்சு மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் தவிர உங்களை வச்சு ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னை வச்சு இப்ப என்ன பண்ணதுக்கு இந்த முதல் சொன்ன 4 ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும் கண்டிப்பா. இதுதான், இவ்வளவுதான். உங்களுக்கு 5 விதமான ஆசீர்வாதத்தை பத்தி சொன்னேன். முதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம், 2வது வேலையில ஆசீர்வாதம், 3வது பெற்றோருடைய ஆசீர்வாதம், 4வது ஞானத்தின் ஆசீர்வாதம், 5வது இதெல்லாம் சேர்ந்து உன்னை வைத்து, உங்களை வைத்து ஒரு ஆசீர்வாதம். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க தேசத்துக்கும், உங்களுக்கும், உங்க வீட்டிற்கும், உங்க நாட்டிற்கும் நீங்க தான் ஆசீர்வாதம் தவிர வேற யாரும் இல்லை. அப்படி இப்ப நான் என்னடா பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? கண்ணை மூடி ஆண்டவரே நீங்க தான் கேட்க போறீங்க. ஆண்டவரே 5 விதமான ஞானத்தை பத்தி, நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி நாங்க பார்த்தோம். சரி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காமன் விஷயத்துல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கீழ்ப்படிதல். ஆண்டவரே என்ன கீழ்ப்படிதல், நீ கீழ்ப்படிதல் தாங்க. ஞானம் வேணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும்? ஞானம் எல்லாம் ஞானத்தை கேளுங்க. ஒரு ஆசீர்வாதம், வேலையில ஒரு ஆசீர்வாதமா கேளுங்க. ஆண்டவரே நான் இந்த காரியத்துல கரெக்டா இருக்கணும், பெட்ரோலுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்றீங்களா? கேளுங்க. நான் அதுக்காக உட்காந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம் கிடையாது. ஆண்டவரே நான் அதை விட்டுருவேன். ஆண்டவரே பிள்ளை பெட்ரோலுக்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ ஃபோன் அதிகமாக நோண்ட போய் சில பேருக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக வருது. நானும் அதிகமாக லேண்டவும் தான், பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாண்டு டைமண்ட்லாம் எடுப்பேன் நல்லா சூப்பரா. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். என்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுதோ இது தவறு, பெட்ரோலுக்கு கரெக்டா இருக்கணும். ஏன்னா நான் பார்த்தேன், திருந்தினேன், நீங்களும் பாருங்க, திருந்துவீங்க கண்டிப்பா. என் கூட சேர்ந்து இப்ப ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னதத்தில் இருக்கிற கர்த்தாவே நீர் இப்பொழுது இறங்குவீராக. ஒவ்வொரு மீதும் அளவற்ற விதமா என்னுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக. அப்பா 5 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி நீ சொல்லி தந்தீர். ஆனா அதில் முக்கியமான ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அப்பா எங்களுக்கு கீழ்ப்படிதல் என்றால் இப்பொழுதே அப்பா நீர் எங்களுக்கு தருவீராக. கீழ்ப்படிதல் இப்பொழுதே எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. கீழ்ப்படுகிற மகனாய் மகளா எங்களை மாற்றுங்கப்பா. இனி நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதபடி எங்களை வைத்து, எங்கள் தேசத்திலும் எங்களை சுற்றி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவங்களும் என்னை வைத்து ஆசீர்வாதமா இருக்க கர்த்தாவே இப்பொழுதே கிருபை செய்யும் அப்பா. அதற்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதே அப்பா அனுப்பும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள் இருக்கட்டும் அப்பா. நாங்கள் வீணாய் போய்விடக் கூடாதுப்பா. காலம் வேகமாக செல்லுகிறது கர்த்தர். இந்த காலத்திலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதமும், உம்முடைய தயவும், உம்முடைய கிருபையும் எங்களோடு இருந்து நடந்துட்டோம். அது போக அப்பா உம்முடைய ரத்த பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எல்லா காரியத்திலும் அப்பா நல்ல மகனாக திகழ, நல்ல மகளாக திகழ கர்த்தர் இப்பொழுதே இவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே நீர் ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தவர்களை இப்பொழுதே இவளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஒரு உயர்வான இடத்தில் கொண்டு இவளை சேரும் அப்பா. உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுதே வைப்பீராக இவர்களை இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது என்னுடைய ஜெபிக்கிற எல்லார்ட்டையும் அப்பா, எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய தயவு ஊற்றப்படுவதாக, கீழ்ப்படுத்தின ஆவி ஊற்றப்படுவதாக, ஞானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற
இருக்கிற மகனே, உனக்கு தான் கர்த்தர் ஞானத்தை தருவார். மகளே, உனக்கு தான் ஞானத்தை தருகிறார். கீழ்ப்படிதல் வேணுமா கேள், கீழ்ப்படிதல் வேணுமா கேள் மகளே, கேள் மகனே. இன்று ஒரு கீழ்ப்படிதல் உனக்கு நேராக வருகிறது, இன்று ஒரு கீழ்ப்படிதல் உனக்கு நேராக வருகிறது. நான் நல்லபடியாக நல்ல மாணவனாய் திகழ வேண்டும் என்று நினைக்கிற மாணவனே, மாணவியே, உனக்காக தான் கர்த்தர் இன்று ஒரு வாசலை திறக்கிறார். இன்று இந்த ஜபத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள், அப்பா உங்களுடைய வார்த்தையில் அனுப்பி இருக்கிறோம். கர்த்தர் அது வெறுமையா வராதபடி இப்பொழுது சம்பூர்ணமாய் அறுவடை செய்யும்படி ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.